சில பெண்கள் இந்த கள்ளக்காதல் போன்ற தவறான நடவடிக்கையில் ஏன் ஈடுபடுறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எப்பொழுதுமே சுதந்திர பிரியர்கள், ஆண்களைப் போலவே. அது மட்டுமல்ல, நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் தங்களை மேலே மேலே அலங்காரம் செய்து கொள்வார்கள். பியூட்டி பார்லர்லாம் போவாங்க, உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தான் அழகாக இருக்கிறோன்னு சொல்லி மற்றவங்க தங்களை புகழணும் அப்படிங்கிற ஆசையும் அவங்கள்ட்ட நிறையா உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சில பெண்கள்கிட்ட உண்டு. இது ஒரு குடும்பத்தில் முழுமையாக கிடைக்காது. ஏன்னா குடும்பம் என்பது ஒரு சிக்கலான வலைப்பொறி. அது சிக்கல்களை தீர்த்து கொண்டு வாழுகின்ற வகைகளை தேட வேண்டியிருப்பதாலும், குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் குழந்தைக்காகவும் வாழ வேண்டியிருப்பதாலும், அந்த காலத்திலேருந்தே பெண்கள் தங்களுடைய ஆசைகளை எல்லாம் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு அப்பப்போ கிடைக்கிற சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் தன் வாழ்க்கை தான் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய சுதந்திரம் தான் நான் எனக்காக மட்டுமே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்கிறாங்க. உங்களுக்காக மட்டும் வாழலாம், தப்பு இல்லை, ஆனால் ஒழுக்கமாக வாழணும்ல. ஆனால் இந்த மாதிரி பெண்களுடைய குணநிலைகளையும் சூழ்நிலைகளையும் கண்காணித்து சில வல்லுறவிகள் உள்ளே புகுந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்றதை நன்றாக புரிந்து கொண்டு அப்படியே கடலைப்பட ஆரம்பித்து, அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ மனசில் என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் அவங்க புகழ ஆரம்பிச்சிடுவாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே இவங்க எதிர்பார்த்தது பூரா ஒரு ஆள்கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அறிவியல் இருந்து நீர் கொட்டுவதை போன்ற ஒரு பேரானந்தம் அவங்களுக்கு வந்துடும். அதனுடைய பின்விளைவுகள் அவங்களுக்கு புரியாது. அதனால் அந்த வழியில் அவங்க குறுக்க பூந்துடுறாங்க, திருட்டுத்தனமான சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஆண்டுக்கானில் வலை வீசினான தன்னுடைய வேலை முடிகிற வரைக்கும், அந்த குறிக்கோள் முடிகிற வரைக்கும் தான் அவனுடைய விளையாட்டை காட்டுவான். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆள்கிட்ட விளையாட்டுக்கு போயிடுவான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை பின்னாடி சின்ன பின்னமாக ஆகிறத அவங்க உணர்றது இல்லை. ஆயினா அவங்க சுதந்திரம் தான் முக்கியம், சுதந்திரம் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு முறை வீணாக போயிட்டா மறுமுறை எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் குடும்பத்துக்காக வாழணும், பிள்ளைங்களுக்காக வாழணுங்கிற எண்ணம் தான் ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது வழிய சுதந்திரம் இருக்க வேண்டியது தான். ஆனால் அதில் ஒரு கட்டுப்பாடும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. சொல்லலாம், கேட்டால் தானே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கட்டும். வாழ்க்கை வளம்.